முன்னால அண்ணாந்து பார்த்த மலை இப்ப இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் பர்வதா மலை. ஏன் குடஞ்சு குடஞ்சு நம்ம ஆளு சோழிய முடிச்சுட்டான். இந்தியாவில் அதுவே தமிழகத்துல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலிலும் பெரிய பெரிய கல்கள் இருக்கிறது. கல்லால் கட்டி வைத்திருக்கிறான், கல் மண்டபங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் தமிழகத்தில் எங்கேனும் ஒரு மலையை உதைத்ததாக வரலாறே கிடையாது. அப்ப இந்த கல்லெல்லாம் எப்படி எடுத்தான்னு ஆச்சரியமா பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு 4 ரோடு போடுறது வந்து மலையை சுத்தமா சோழிய முடிச்சு மலை எங்கல மலை இருந்தது எங்க பார்க்க 2 கிலோமீட்டர் கிளம்பி கிடக்கு. சொல்லி முடிஞ்சா இப்ப இயற்கை போச்சா பூமியும் போச்சு. அப்படி பூமியை தோண்ட தோண்ட பூமியுடைய அந்த சமத்துவ நிலை மாறுகிறது. அப்படி மாறுகிற நிலை போது ஒரு அசைவு பூமி தட்டு மாறுது, அடுக்குகள் மாறுகிறது. உடனே என்ன தெரியுது? அண்டமாகி ஒரு ஆயுதம் கண்ட துண்டமாக கனத்த பூமி வெடிக்குன்னு சொன்னார். இப்போ பூமி இப்படிதான் அசைஞ்சு மொத்தமா போச்சு. இப்படி போய் பிறந்து பெற்று வயநாடு சுத்தம் முடிஞ்சா இல்லையா? ஆமையா. அப்புறம் கடவுள்கிட்ட குறை சொல்றேன், இறக்குமே இல்லையா கடவுளுக்கு? இப்படியா போதும். ஐயா சொன்னார்ல, கொத்தோடே வெகுடடா கொத்து கொத்தா வெகுடடா மற்ற குடும்பங்களை யானடா. நல்லதுன்னு சொல்லவே இதெல்லாம் நடக்கும், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னோம் இல்லையா? போற பாதையில முள்ளு கிடக்குது, கல்லு கிடக்குது, கவனமா போன சொன்னா. சண்டாளன் சாவம் போட்டுறான்னு சொல்ல போறேன். முள்ளு கிடக்கு, கல்லு கிடக்கு, பார்த்து போ. அது மாதிரி ஏன் சொன்னாரு, உலகம் அழிவிடா கொத்து கொத்தா வேகம். அது எப்படி வேகும்? நெருப்புல தானே வேகும். அன்னைக்கு பார்த்தீங்களா 242 பேர் அப்படியே விமானத்துல சாம்பலாகி நிலைமை பாருங்கள். மக்கா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவன் இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கான அடையாளங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன், தர்மயுகம் படைக்க நான் வருவேன் என்று சொன்ன இறைவன் வருகிறான். எப்படி? வாரா ஐயா வாரா.